இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு பயங்கரவாதிகளை ஒழித்து கட்ட புதிய ஆபரேஷனை இந்தியா செயல்படுத்த துவங்கியது. அதன்படி பாகிஸ்தானில் புகுந்து 20 பயங்கரவாதிகளை கொன்றுவிட்டது என பிரிட்டனின் தி கார்டியன் பத்திரிகை செய்தி வெளியிட்டது. இந்த செய்தி பற்றி பேசிய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங், இந்தியா எந்த நாட்டின் அமைதியையும் கெடுக்கவில்லை, எந்த நாட்டின் நிலப்பரப்பையும் கைப்பற்ற முயற்சிக்கவில்லை என்றார். ஆனால் இந்தியாவின் அமைதியை சீர்குலைக்க முயன்றால் சும்மா இருக்க மாட்டோம், உரிய பதிலடி கொடுப்போம். பாகிஸ்தானுக்குள் பயங்கரவாதிகள் அடைக்கலம் புகுந்தால் துரத்தி சென்று கொலை செய்வோம் என்று தடாலடியாக சொன்னார் ராஜ்நாத் சிங். இதேபோல் பிரதமர் மோடியும் பேசியிருந்தார். எதிரி நாட்டுக்குள் புகுந்து அடிப்போம் என பயங்கரவாதிகளை எச்சரித்திருந்தனர். மோடி ராஜ்நாத் சிங் கூறிய கருத்துக்கு பாகிஸ்தான் கண்டனம் தெரிவித்தது. இந்தியாவின் கருத்து கோபத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது. 2 நாடுகளுக்கும் நல்லுறவு ஏற்படுத்துவதை இதுபோன்ற கருத்துக்கள் பாதித்துவிடும். அதே நேரம் எங்கள் நாட்டின் பாதுகாப்பு, இறையாண்மையை எங்களுக்கு காக்க தெரியும் என அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் சொன்னது. அதன் பிறகும் ராஜ்நாத் சிங் தனது கருத்திலிருந்து பின்வாங்கவில்லை. அதே கருத்தை மத்திய பிரதேசத்தில் பிரச்சாரம் செய்த போதும் மீண்டும் ஓங்கி ஒலித்தார். இந்தியா பலவீனமாக இல்லை, பயங்கரவாதிகள் இந்தியாவில் அமைதியை சீர்குலைக்க முயன்றால் பிற நாடுகளின் எல்லை புகுந்தும் இந்தியா பதிலடி கொடுக்கும். மோடியின் 10 ஆண்டு ஆட்சியில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளது. வாஜ்பாய் அடிக்கடி சொல்வார், நாம் நினைத்தால் நண்பர்களை மாற்ற முடியும், ஆனால் அண்டை வீட்டாரை மாற்ற முடியாது என்பார். அதுதான் எங்கள் நிலைப்பாடும். அதற்காக யாராவது இந்தியாவிடம் வாலாட்டினால் அமைதியாக இருக்க மாட்டோம், தயங்காமல் பதிலடி தருவோம் என ராஜ்நாத் சிங் கூறினார்.